ஹலோ அண்ட் வெல்கம் டு ஆடுகளம். ஆடுகளம் நிகழ்ச்சியில் பல விளையாட்டு நிகழ்வுகளை ரொம்ப சிறப்பாக நம்ம பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி நிகழ்ச்சி அதை விட ரொம்பவே சிறப்பாக இருக்க போது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இன்றைக்கி சென்னையில் ஒரு சர்வதேச கிரிக்கெட் போட்டி நடந்துகிட்ருக்கு. அது என்ன போட்டின்னு உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும். இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியா. கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டு இடைவெளிக்கு பிறகு இந்த ரெண்டு ஜெயின்ஸும் வந்து சந்திக்கிறாங்க. 30 ஆண்டுகள் அப்படின்னு ஏன் சொல்கிறோன்னா, 1987 தான் முதல் முறையாக இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியா சென்னையில் நடந்தது. அன்றைக்கி வடிவமைக்கப்பட்ட ஸ்டேடியம் தான் நம்ம எம்ஏ சிதம்பரம் சேப்பாக் ஸ்டேடியம். ஸோ அந்த ஸ்டேடியமில் நடந்த முதல் மேட்ச்சில் ஆஸ்திரேலிய அணி 1 ரன் வித்தியாசத்தில் இந்திய அணியை ஜெயிச்சிருக்காங்க. 30 ஆண்டுகள் கழித்து திரும்பி சென்னையில் இதே ஆஸ்திரேலிய அணி இந்திய அணியை வந்து சந்திக்கிறாங்க. தொடர்ந்து இந்தியாவோட பேட்டிங் வந்து முடிஞ்சிருக்கு. டாஸ் வென்ற இந்திய அணி வந்து பேட்டிங்கை சூஸ் பண்ணி பேட்டிங் விளையாடி முடிச்சிருக்கிறாங்க. இந்த இந்தியா ஆஸ்திரேலியா மேட்ச் குறித்து நம்மக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக முன்னாள் கிரிக்கெட் வீரர் திரு இக்பால் அவர்கள் வந்து ஜாயின் பண்ணுறார் நம்ம நிகழ்ச்சியில். வணக்கம் சார். இக்பால் சார் வந்து கிட்டத்தட்ட ஒரு 42 வருஷமாக கோச்சாக இருக்கார். ஒரு கிரிக்கெட் வீரராக இருந்து பல இளைஞர்களை வந்து கோச் பண்ணி கிரிக்கெட்டில் வந்து தயார் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. முன்னணி கிரிக்கெட் வீரர்கள் இந்தியாவில் இப்போ விளையாடிட்டு இருக்கிற முன்னணி கிரிக்கெட் வீரர்கள் கூட சார் இக்பால் சாரோட கோச்சிங்லேருந்து வந்தவங்க தான். நம்ம நேரடியாக இக்பால் சார்கிட்ட வந்து கேட்கலாம். சார், எல்லோட எதிர்பார்ப்பும் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இந்தியா ஆஸ்திரேலியா மேட்ச்சில் யார் வின் பண்ணுவாங்க? வெரி 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 டிஃபிகல்ட் கொஸ்டின். பட் நான் இருந்தாலும் சொல்கிறேன், கிரிக்கெட் இஸ் அ கேம் ஆஃப் சான்ஸ். எனிபடி கேன் வின். இப்போது ஆஸ்திரேலியா வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப டாப்பில் இருந்தாங்க. இப்போ இந்தியா நம்ம டெவலப் பண்ணி இப்போ ஈக்குவலாக ஆஸ்திரேலியா ஈக்குவலாக இருக்காங்க. 2 ஜெயின்ஸ் கிளாஷ் ஆகும்போது யாரும் வின் பண்ணலாம், சான்ஸ் இருக்குது. ஆனால் அதில் ஹீரோவாக வர்றவங்க இப்போ இன்னைக்கு காலையில் பார்த்தீங்களா, மத்தியானம் பார்த்தீங்களா, ஹர்திக் பாண்டியா அவர் வந்து ஹீரோவாக வந்து கொஞ்சம் அடித்தார். டெரிபிள் இன்னிங்ஸ் அந்த மாதிரி அடிக்கிறது ஒன் டே இன்டர்நேஷ்னலில் ரொம்ப ரேர். அண்ணா தைரியமாக அடித்தார். ஈஸ் அவர் ஹீரோ. அந்த மாதிரி ஹீரோ ஆடும் போது நிச்சயமாக அந்த டீம் வின் பண்ணுவாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் மேட்ச்சில் வேறு யாராவது ஹீரோ வந்தாருனாக்கா வின் பண்ணுற சான்ஸ் இருக்குது. இன்றைக்கே வின் பண்ணுறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது. நிச்சயமாக ஹார்திக் பாண்டியா பற்றி சொன்னீங்க. ஹார்திக் பாண்டியா பற்றி பேசுவோம். அதுக்கு முன்னாடி இந்திய அணி டாஸ் வின் பண்ணதுமே விராட் கோலி வந்து எந்த ஒரு ஹெசிடேஷனும் இல்லை, நான் பேட்டிங் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. முக்கியமாக சென்னை பிச்சை பார்த்தோன்னாவே சென்னையில் இருக்கிற அந்த ஆடுகளத்தில் வந்து 2வதாக பேட்டிங் தான் அதிகமாக சூஸ் பண்ணுவாங்க. எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, டியூ ஃபேக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்டர் இருக்குது. மழைக்காலம் அப்படின்றதுனால இந்த டியூ கூட பெரிய லெவலில் வந்து ஒரு முக்கிய பங்காற்றுறது. மழைக்கு பயந்துக்கிட்டு அவர் வந்து டாஸ் வின் பண்ணி பேட்டிங்கை சூஸ் பண்ணிட்டாரா? பேட்டிங் சூஸ் பண்ண உடனே மலமலன்னு விக்கெட் வேறு சரியாக நம்ம பார்த்தோம். 11 ரன்னுக்குலாம் ஒரு 3 விக்கெட்டு விழுந்தாச்சு. ஸோ எதனால் அந்த டாஸ் வின் பண்ணி பேட்டிங்கை சூஸ் பண்ணார் விராட் கோலி? ஆக்சுவலி யூஸ்வலாக எனி மேட்ச் ஒன் டே இன்டர்நேஷனல் நடக்கும்போது த கேப்டன்ஸ் வில் கோ அண்ட் கன்சல்ட் தி கிரவுண்ட்ஸ் மேன். என்னப்பா எப்படி இருக்குது, ஃபீல்டிங் எடுக்கணுமா பேட்டிங் எடுக்கணுமான்ட்டு நம்ம இந்தியன்ஸ்னால தல் சப்போர்ட். சார் நீங்கள் வின் பண்ண உடனே பேட்டிங் எடுத்துங்க சார் அப்படின்னு சப்போர்ட் பண்ணுவாங்க. இது ஆக்சுவலி இது பேட் பண்ண உடனே இவங்க வந்து அவுட் ஸ்விங்கை சரியாக ஆடல, அக்ராஸ் போய் ஆடணும், சரியாக ஆடல. அதுதான் ரீசனாக 3 விக்கெட் வந்தது. அப்புறம் இவர் போய் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் போய் ரஹானே போய் சீக்கிரம் ஓட்டனால நம்ம கேப்டன் போயிட்டு அவர் நியூ பால் ஆட வச்சுட்டாங்க. அது தப்பு. அவர் வந்து கொஞ்சம் பால் கொஞ்சம் ஸ்லைன் போன பிறகு தான் அவர் நல்லா ஆடுவார். இது ரிஸ்க் பண்ணி விட்டாங்க, அதனால் அதுக்கு அவுட். அதுதான் ரீசன். சரியா சொன்னீங்க. கோட்டநெயில் வந்து நல்லா ஒரு 10 விக்கெட்டில் போடுற மாதிரி நிறைய சீம் பாலர்ஸ்லாம் போட்டுட்டு இருந்தார். எல்லாமே அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்பில் தான் போட்டுட்டு இருந்தார். அவருக்கு நல்லா தெரியும் இந்தியன் பேட்ஸ்மேன்லாம் ரொம்ப அக்ரெசிவாக இருக்காங்க. அதுவும் ஸ்ரீலங்கன் சீரீஸை வந்து 5-0 அப்படின்னு சொல்லி ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி, அதனாலேயே என்னவோ அவர் எல்லாமே அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்பே போட்டு டெம்ப்ட் பண்ணி பேட்ஸ்மேனை வந்து ஈஸியாக வந்து விக்கெட் எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. கடகடன்னு ஒரு 5 விக்கெட்டு விழுந்த நிலையில் தோனி வந்து ஒரு பொறுப்பான ஒரு ஆட்டத்தை வந்து விளையாடினாங்க. முக்கியமாக வந்து நாங்கள் தொடர்ந்து இந்த நேரலையில் வந்து பார்த்துட்டு இருந்தோம். இந்த பந்தயத்தை வந்து பார்க்க வந்த ரசிகர்கள் வந்து தலை தோனின்னு வந்து ரொம்ப ஆரவாரமாக இருந்தாங்க. அந்த ரசிகர்களை ஏமாற்றாத வகையில் வந்து தலை தோனி வந்து ஒரு முக்கியமான ஒரு இன்னிங்ஸை வந்து விளையாடிட்டு இருக்கிறாரு. தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 75 மேட்சாக அவர் நாட் அவுட்லேயே இருக்கிறாரு. எப்படி சார் சாத்தியம்? அவர் டிட்டர்மைண்டு. அவருக்கு வந்து ஹெட்வைட் கிடையாது. ஹியூமன் பீயிங், பர்ஃபெக்ட் ஹியூமன் பீயிங். அவர் யாரையும் அமுக்குன்னு கிடையாது. ரொம்ப சிம்பிளான காட் ஃபீரிங் மேன். அதனால் கான்சன்ட்ரேட் பண்ணி எப்படி ஆடுறதுன்னு அவசரப்படாமல் பொறுமையாக ஆடுவார். ஒரு எய்ம் இல்லை அவருக்கு, டீமுக்காக ஆடணுன்னு ஆடுறாரு. அதனால தான் இவ்வளோ வருஷமாக அவர் பண்ணிடுற. ஒரு கேப்டன்சி பண்ணும்போது அவருக்கு ஏதோ ஒரு மாதிரி ஒரு ஐடியாஸ் எல்லாம் வருதுங்க. அது டிவைன் ஐடியாஸ் தெரியல. அந்த மாதிரி பண்ணி ரொம்ப மேட்சஸ் வின் பண்ணி கொடுத்துருக்காரு. ஈவன் ஸ்மித் கூட சில டைமில் கன்சல்ட் பண்ணுவார் போடுங்க அவருக்கு. ஏன்னா ஸ்மித்து அவரும் டீம்மேட்ஸ் இங்கே ஐபிஎல்லில். அந்த மாதிரி அவருக்கு ஒரு தனி இது இருக்குது. அதனால் தோனி அவர் வந்து நெக்ஸ்ட் வேர்ல்ட் கப்பில் அவரும் ஆடணும். எப்போவுமே சாதகமாக இருப்பார் அவர்.
ஆஸ்திரேலியாவுக்கு பெரிய ஆபத்து எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மாவோட பேட்டிங் அப்படின்னு சொல்லலாம். ஒரு 7 செஞ்சுரிஸ் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக வந்து அடிச்சிருக்காரு. அதுலேயும் குறிப்பாக 3 செஞ்சுரிஸ் ஆஸ்திரேலியா மண்ணிலேயே அடிச்சிருக்கிறாரு. ஸோ ரோஹித் சர்மா வந்து இந்த மேட்சும் செஞ்சுரி அடிப்பார்னு எதிர்பார்த்தோம். ஸோ ஓப்பனிங்கில் ரொம்ப பொறுப்பாக தான் விளையாடினார் ரோஹித் சர்மா. ரோஹித் சர்மாவை பற்றி சொல்லுங்கள் சார். ரோஹித் சர்மா வந்து 100% குட் பேட்ஸ்மேனுங்க. ஒவ்வொரு ஷாட் அடித்தாலும் ஒரு கிரிக்கெட்டிங் ஷாட் அடிப்பார். அவர் கிராஸ் பேட்டெல்லாம் கிடையாது, கிரிக்கெட்டிங் ஷாட். அப்படியே விட் விக்கெட்டில் ரொம்ப நல்லா ஆடுவார். ஆஃப் சைடில் கொஞ்சம் காமிச்சிங்கன்னா கட் பண்ணி 4 அடிப்பார். இஸ் வெரி குட் ஆன் தட். குட் பேட்ஸ்மேனுங்க. இஸ் த பெஸ்ட் பேட்ஸ்மேன் பாம்பே ஹேஸ் ப்ரொடியூஸ் அப்பார்ட் ஃப்ரம் அவர் டெண்டுல்கர். அவர் அனதர் வெல் டீசன்ட் வெல் பிஹேவ்டு பர்சன். இஸ் கேப்டன் பாம்பே டீம். அதனால் அவருக்கும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. போக இன்னும் அவர் அடிப்பார், செஞ்சுரி அடிப்பார் நெக்ஸ்ட் மேட்ச்சில். நிச்சயமா சார். ரோஹித் சர்மா வந்து இன்னும் 5 மேட்ச் இருக்குது. இதுதான் முதல் மேட்ச். ரோஹித் சர்மா கண்டிப்பாக வந்து செஞ்சுரி அடிப்பார். பட் ரோஹித் சர்மா அந்த பொறுப்பான ஆட்டத்திலேருந்து திடீர்னு அந்த விக்கெட்டை கொடுத்துட்டாரோ அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா எதுக்கு அந்த ரேஷ் ஷாட் போயிட்டு விளையாடணும், ஒரு லெக் சைடில் நல்லா தூக்கி அடித்து பவுண்டரி பக்கத்தில் கேட்ச் பிடிக்கிற அளவுக்கு. ஏன்னா அந்த டைமில் வந்துட்டு 3 விக்கெட்டு இந்தியா வந்து ரொம்ப வேகமாக வந்து விட்டாங்க. ஸோ ரோஹித் சர்மாவோட அந்த பொறுப்பாட்டம் வந்து எந்த இடத்துல மிஸ் ஆச்சுன்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலி இது கொஞ்சம் அடிக்கும்போது அவருக்கு மனசில் இன்னும் ஸ்கோர் வரலையே, நம்ம ரன் ரேட் ரொம்ப மோசமாக இருக்கே அங்கிற ஒரு ஐடியா அவங்களுக்கு வந்து ஒன்னே த வாண்ட் டு ஹிட். அது அந்த அவசரத்தில் தே டோன்ட் கம் அக்ராஸ் தி பால் ப்ராப்பர்லி வராமல் சும்மா அப்படியே அடிக்கிறதுனால கேட்ச். அங்கே ஃபீல்டர் இருக்காங்க, பார்த்து கூட அங்கே அடிச்சது ரொம்ப தப்பு தான். இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணுறது ரொம்ப காமனுங்க. அது காண்ட் ஹெல்ப். அட்லீஸ்ட் ஒரு 25 அடிச்சுட்டு அவர் மிஸ்டேக் பண்ணார். மற்ற பிளேயர்ஸ் 5 ரன்லேயே மிஸ்டேக் பண்ணி வந்தால் இது டீமுக்கு சாதகமாக இருக்காது. அது மாதிரி கரெக்டாக சொன்னீங்க. அதே மாதிரி தான் கேதார் ஜாதவும் அவரும் ரொம்ப பொறுப்பான ஒரு ஆட்டத்தை வந்து முதல்ல வந்து ரோஹித் சர்மா கிட்ட ஒரு பார்ட்னர்ஷிப், அப்புறம் தோனி கிட்ட ஒரு பார்ட்னர்ஷிப். இந்த 2 பார்ட்னர்ஷிப்புமே ஸ்டார்ட் பண்ணி உடனே கேதார் ஜாதவ் வந்து அவுட் ஆன மாதிரி இருக்குது. ஒரு 40 ரன் தான் அவர் எடுத்தார். ஓரளவுக்கு பால் ஸ்பேர் பண்ணி ஒரு 66 பந்துகளில் 40 ரன் எடுத்தார் கேதார் ஜாதவ். ஸோ அந்த கேதார் ஜாதவ் வந்து அவரும் அதே மாதிரி ஒரு ரேஷ் ஷாட்டு மிடானில் தூக்கி அடித்து கேட்ச் அவுட் ஆகிட்டார். கேதார் ஜாதவுக்கு ஒரு முக்கியமான இன்னிங்ஸாகவும் இது அமைஞ்சிருக்கும். ஏன்னா டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் எல்லாருமே வந்து ஃபெயிலியர் ஆகிட்டாங்க. மிடில் ஆர்டரில் இவர் ஒரு செஞ்சுரி போட்டிருந்தாருன்னா இவரோட பிளேஸை வந்து இன்னும் கூட சிமெண்ட் பண்ணியிருக்கலாம் இல்லையா? கரெக்டு. ஆனால் கேதார் ஜாதவ் வந்து ஒரு செஞ்சுரி அடிக்கிற பிளேயர் இல்லைங்க. ஒரு 50 ரன் அடித்தாவே சந்தோஷம். இஸ் அ குட் வெரி குட் ஃபோர்ஸ்ஃபுல் பேட்ஸ்மேனு. இஸ் அ bowler ஆல்சோ. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. இது பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆஸ்திரேலியா அணி வந்து 7 மணி அளவில் வந்து 43 ஓவர்களில் 260 ரன்கள் அடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி டக்வர்த் லூயிஸ் முறைப்படி நிர்ணயிச்சிருக்கிறாங்க அப்படின்ற தகவல்லாம் வந்துட்டு இருக்குது. தொடர்ந்து நம்ம சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இருக்கக்கூடிய நமது சிறப்பு செய்தியாளர் அசோக் கிட்ட இந்த நேரடி தகவல்கள் வந்து கேட்போம். அசோக், நீங்கள் லைனில் இருக்கீங்களா? எத்தனை மணிக்கு மேட்ச் ஸ்டார்ட் ஆகும் அசோக்? இங்கே ரசிகர்கள் எல்லாருமே வந்து பெருசாக எதிர்பார்த்துட்டு இருக்கிற விஷயம் இதுதான். ஆஸ்திரேலியா இன்னிங்ஸ் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகும்? அதாவது ஹேமநாதன் மறுபடியும் சாரல் மழை வந்து குறுக்கிட்டதுனால இப்போ நிலவரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 43 ஓவரில் 260 டார்கெட் வந்து டெக்வர்த் லூயிஸ் முறையில் அறிவிச்சிருக்காங்க. இப்போ மீண்டும் மழை குறுக்கிட்டதுனால மறுபடியும் அந்த டார்கெட் மாறும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. ரசிகர்கள்லாம் வந்து ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க மேட்ச் எப்போ தொடங்கும்னு சொல்லிட்டு. மறுபடியும் பிச்செல்லாம் வந்து மேட்ச் போட்டு கவர் பண்ணியிருக்காங்க. பிச்சு அவுட் ஃபீல்ட்லாம் வந்து ரொம்ப வெட்டாக இருக்குது. அதனால வந்து டார்கெட் மறுபடியும் மாறும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு ஹேமநாதன். மேட்ச் ஓரளவுக்கு பரபரப்பு உண்டு பண்ணுதோ இல்லையோ, இந்த மழை அதை விட பெரிய பரபரப்பு வந்து உண்டு பண்ணிகிட்டு இருக்குது. ஏன்னா டக்வர்த் லூயிஸ் பிரகாரம் வந்து இப்போது ஸ்டார்டிங்கே மழை பெஞ்சதுனால இந்தியாவுக்கு அது ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்கும். சரிதானுங்களா அசோக்? கண்டிப்பாக இப்போ வந்து டார்கெட் பார்த்தீங்கன்னா டக்வர்த் லூயிஸ் முறையில் வந்து டார்கெட் வந்து இப்போ ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அது ரன் ரேட் பெர் பால்ஸை விட ரன் அதிகமாக தான் இருக்கும். அதனால மேட்ச் கொஞ்சம் டஃப்பாக தான் போகும். கிட்டத்தட்ட ஒரு 2020 மேட்ச் மாதிரி ஆகிடுமா அசோக்? இப்போ மழை வந்து எந்த அளவுக்கு இருக்குது? ரொம்ப சாரல் மழை மாதிரி இருக்குதா, இல்லை ரொம்ப பெரிய மழையாக இருக்கா? பெரிய அளவில் மழையெல்லாம் இல்லை, லேசான சாரல் மழை தான். பிச்சை மட்டும் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இன்னமும் பிச்சை வந்து ஓப்பன் பண்ணல. நடுவர்கள் கையில் தான் இருக்குது. மறுபடியும் மாறும். ஆனால் 2020 மேட்ச் அளவுக்கு போகாதுன்னு நினைக்கிறோம். ஏன்னா இன்னும் ஒரு ஓவர்ஸ் வந்து இன்னும் ஒரு 8 to 10 ஓவர்ஸ் வரைக்கும் குறைக்க வாய்ப்பு இருக்குது ஹேமநாதன். இங்கே பிச்சை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கீங்க. அங்கே அவுட் ஃபீல்டு எப்படி இருக்குது? ரொம்ப வெட்டாக இருக்கா? அம்பையர்லாம் அதை வந்து பார்த்துட்டு இருக்காங்களா? அவுட் ஃபீல்டு எப்படி இருக்குது அசோக்? தான் இருக்குது. எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இன்னும் சற்று நேரத்தில் போட்டி தொடங்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஹேமநாதன். ஏதாவது இத்தனை மணி நேரத்துக்குள்ளே ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லி அம்பையரோட அறிவிப்பு ஏதாவது இருக்குங்களா அசோக்? இப்போ இருக்கு. இன்னும் 15 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. 15 மினிட்ஸில் மறுபடியும் மழை குறுக்கிட்டால் மறுபடியும் தாமதமாகவும் வாய்ப்பு இருக்குது.
அசோக் நமது சிறப்பு செய்தியாளர், தொடர்ந்து ஆடுகளம் நிகழ்ச்சியும் அவர் என் கூட சேர்ந்து அதிகமாக அந்த விளையாட்டு நிகழ்வுகள் எல்லாமே வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஸோ அவர் வந்து நேரடியாக கிரவுண்ட்லேருந்து நமக்கு தந்த தகவல் இதுதான். அம்பையர்ஸ் எல்லாம் ரிவ்யூ பண்ணிகிட்டு இருக்காங்க. தொடர்ந்து நம்ம MS தோனியும் பாண்டியாவோட பார்ட்னர்ஷிப் பற்றி பேசிகிட்டு இருந்தோம் சார். MS தோனி குறிப்பாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு அதிரடி வீரராக தான் நம்ம முதல்ல அவரை வந்து பார்த்தோம். தோனி அடித்தா அது 6 பறக்கும்யா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து பார்த்தோம். இன்றைக்கி அவரோட ரோலே வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது. ரொம்ப பொறுப்பான ஒரு பேட்ஸ்மேனாக அணியை வந்து வெற்றி பாதைக்கு அழைத்து செல்றவர் மட்டும் இல்லை, வெற்றியை பெற்றுத்தர போகிற அந்த ஒரு பிளேயராகவும் வந்து தோனி இருக்கார். அவர் கேப்டன்சியில் எவ்வளவோ சாதனைகள் வந்து பண்ணியிருக்காரு, எண்ணிலடங்கா சாதனைகள் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ மகேந்திர சிங் தோனியை பற்றி ஒரு சிறப்பான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொறுப்பான ஆட்டம், அதே சமயம் அவர் வந்து அந்த கீரை வந்து ஸ்விட்ச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. டக்குன்னு வந்து ரொம்ப வேகமான ஒரு ஆட்டத்தையும் வந்து அவர் வந்து காமிக்கிறாரு. இன்றைக்கி போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திர சிங் தோனி வந்து 88 பந்துகளில் 79 ரன்கள் வந்து குவிச்சிருக்காரு. அதில் வந்து 4 பவுண்ட்ரிஸும் 2 சிக்ஸர்களும் வந்து அவர் அடிச்சிருக்காரு. மகேந்திர சிங் தோனி பற்றி விரிவாக சொல்லுங்கள் சார். மகேந்திர சிங் தோனி பிகினிங்லேருந்தே வெரி குட் கேப்டனுங்க. அவர் ஏதோ ஒரு யூகத்தில் ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட் கூட கரெக்டாக போடுவார், பேட்டிங் ஆர்டர் கூட கரெக்டாக போடுவார், எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அவரே போய் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து வேறு எந்த அட்டென்ஷனும் இல்லை, அவர் போய் நின்று டீமை வந்து ஜெயிக்க வைக்கணுன்ட்டு அதே ஒரு சிரிப்போ இதோ அதெல்லாம் கிடையாதுங்க. காமாக ஆடுவார். அந்த ஸ்ரீலங்காவோட நம்ம தோக்குற மாதிரி இருந்தது. நம்ம புவனேஸ்வரை வச்சுக்கிட்டே ரன்ஸு எவ்வளோ ஒரு 230 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் வந்து பண்ணியிருக்காருன்னா, புவனேஸ்வரே ஒரு பேட்ஸ்மேன் ஆக்கினாருன்னா அவர் எவ்வளோ தூரம் திறமை இருக்கு பாருங்க. இன்றைக்கும் மகேந்திர சிங் தோனியும் புவனேஸ்வரும் அந்த ஒரு பார்ட்னர்ஷிப் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 80 ரன் 90 ரன் கிட்ட வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து இருந்தது. புவனேஸ்வர் குமார் இன்றைக்கும் ரொம்ப நல்ல ஒரு பேட்டிங் வந்து டிஸ்ப்ளே பண்ணியிருக்காரு. 30 பந்துகளில் வந்து 35 ரன்கள் வந்து எடுத்திருக்காரு. மகேந்திர சிங் தோனி பற்றின ஒரு ஹைலைட்ஸ் பேக்கேஜ் நேயர்கள் உங்களுக்காகவே வந்து நாங்கள் வச்சுருக்கோம். மகேந்திர சிங் தோனி அடித்த அந்த ஒரு 4 பவுண்டரிகளும் 2 சிக்ஸர்களையும் பார்ப்போம். அது மட்டும் இல்லை ஹேமா, அவர் 10,000 ரன்ஸ் அடிக்க போகிறாரு ஷார்ட்லி. இன்னும் எஸ், ஆமாம், 9660 இந்த மேட்ச் தொடங்குறதுக்கு முன்னாடி இருக்கிறது 10,000 ரன்கள் வந்து அவர் கடக்க போகிறார். Where has this gone? He went short, giving his fine legs up. Wow, what a shot that is, especially because that's his zone. It's gone very fine. That's going to be 4 as well. Wow, this is Dhoni at his best. Long off, long gone. ஸோ மகேந்திர சிங் தோனி நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த ஒரு பெடல் ஷாட்டு, ஒரு சிக்ஸரு எல்லாம் கலக்குன்னு கலக்குனாரு. 88 பந்துகளில் 79 ரன்களை வந்து குவிச்சிருக்காரு. அதில் 4 பவுண்டரிகள், 2 சிக்ஸர்கள். சென்னை வந்து அவருக்கு 2வது தாயகம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சென்னை வந்துட்டால மகேந்திர சிங் தோனியோட ரெக்கார்டும் சரி. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம், இந்த மேட்சுக்கு முன்னாடி வரைக்கும் மகேந்திர சிங் தோனி தான் வந்து ஹையஸ்ட் ஸ்கோரர் இன் சென்னை. 322 ரன்கள் வந்து அடிச்சிருக்காரு மகேந்திர சிங் தோனி. ஸோ அந்த அளவுக்கு வந்து சென்னை மக்களால் பெரிதும் விரும்பப்படுற ஒரு நபர். அண்டு சென்னையையும் பெரிதும் விரும்பப்படுற ஒரு நபர் யாருன்னு கேட்டிங்கன்னா அது மகேந்திர சிங் தோனி தான். அப்படி தான். ஸோ இப்போ ஹார்திக் பாண்டியா பற்றி சொல்லுங்கள் சார். ஹார்திக் பாண்டியா வந்து பாம்பே ஒரு IPL ஆனால் கூட அவருக்கு ஒரு வீரம் நிறைய இருக்குது. இந்த மாதிரி நம்ம இந்தியன்ஸில் சில பேர்த்துக்கு அந்த வீரம் இருக்கும். ஏற்கனவே முன்னாடி CK நாயுடு இருந்தார். ஒரு தடவை இங்கிலாந்து வந்திருக்கும் போது இங்கிலாந்து கேப்டன் 1935 ஸ்கோர் 11 சிக்ஸர்ஸ் அட் பாம்பேல. இவர் வந்து 16 சிக்ஸர்ஸ் அடித்து இந்தியா டீம் மானத்தை காப்பாற்றினார். அந்த மாதிரி சம் ஹீரோஸ் ஆல்வேஸ் தேர். இவரும் ஒரு ஹீரோவாக வந்துட்டு இருக்காரு தனுஷ். இவர் வந்து இன்னும் நிறையா பெர்ஃபார்ம் பண்ணுவார். பவுலிங்கில் இன்னும் அவர் இம்ப்ரூவ் பண்ணணும். நிறையா கட்டர்ஸ் போட்டால் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணுவார். ஆனால் பேட்டிங்கில் டிபெண்ட் பண்ணலாம். பர்டிகுலர்லி எகேன்ஸ்ட் பாகிஸ்தானில் அடித்தது டீமோட ரிமார்க்கபிள் ஸ்ட்ரோக். ஒவ்வொரு பாலும் சிக்ஸர் அடிச்சாரு. அது இங்கிலாந்து இந்திய பேட்ஸ்மேன்களும் வந்து ரொம்ப திணறிட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல இவர் நல்லா அடிச்சு விளையாடினாரு. ஹார்திக் பாண்டியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதாவது ஒரு காலத்தில் கபில் தேவ் அப்படின்றவர் வந்து ஒரு ஆல்ரவுண்டருக்கான ஒரு ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சாரு. ஸோ கபில் தேவ் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஹார்திக் பாண்டியா வந்து நம்ம எடுத்துக்கலாமா? பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் கூட 66 பந்துகளில் வந்து 83 ரன்களை வந்து குவிச்சிருக்காரு. அதில் 5 பவுண்டரிகள் 5 சிக்ஸர்கள்.
நம்ம எல்லாரோட ரொம்ப பெரிய ஒரு எதிர்பார்ப்பே இதுதான். பாண்டியா வந்து நம்ம கபில் தேவ் மாதிரி ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆல்ரவுண்டராக வந்து வருவார் அப்படின்றது தான். அந்த எதிர்பார்ப்பை வந்து ரொம்ப நல்லா ஒரு பூர்த்தி பண்ணிட்டு இருக்காரு இல்லைங்களா சார்? நிச்சயமாக வருவார். ஏன்னா அவங்க அப்பா கூட ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாரு, அவருடைய அண்ணன் கூட சப்போர்ட் பண்ணுறாரு. நிச்சயமாக அவர் நல்ல ஆல்ரவுண்டராக வருவார் நம்ம இந்தியன் டீமுக்கு. இந்த வேர்ல்ட் கப்பில் கூட அடிக்க போகிறார் பாருங்க, நெக்ஸ்ட் வேர்ல்ட் கப்பில். சரியா சொன்னீங்க சார். நேர்களே, உங்களுக்காக பாண்டியா அடித்த அந்த ஒரு ஹேட்ரிக் 6, 5 சிக்ஸர்களும் 5 பவுண்டரிகளும் உங்களுக்காக. Adam Zampa, it's not a bad ball, pitches it up, it's a great strike from Hardik Pandya. That's a huge 6. Once again, so he gets hit for 6, Zampa, and goes a little bit faster. Pandya again goes straight. Last ball of the over, he goes quicker again, Zampa. I could tell you to go a little slower and a little wider. That's played very fine. Oh, just over mid-wicket, that's gone for 4 as well. That other slower one from James Faulkner. Now Stoinis. Right, how far has that gone? Doesn't even matter, it's... Well, not yet. ஹார்திக் பாண்டியா நீங்கள் பார்த்தீங்க, ஹார்திக் பாண்டியா 66 பந்துகளில் 83 ரன்கள் வந்து குவித்திருக்கிறாரு. 5 பவுண்டரிகள், 5 சிக்ஸர்கள். இந்தியா வந்து ஒரு நிதானமான ஆட்டத்தை தான் வெளிப்படுத்தும் அப்படின்னு சொல்லி பலரும் எதிர்பார்த்த நிலையில் திடீர்னு ஒரு அதிரடியாக பாண்டியா வந்து ஒரு ரன்ஸ்லாம் ஸ்கோர் பண்ணோன்னா ஆஸ்திரேலியாவுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் திடீர்னு அவங்களோட பவுலிங் ரிதமே வந்து கம்ப்ளீட்டாக மாறி போச்சு. விக்கெட் கீப்பர் வந்து அப்படியே பார்க்குற என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அது இன்னொன்று பார்த்தீங்களா, அந்த ஸ்டேடியத்தில் கொஞ்சம் டல்லர்ஸ் இருந்தது. இவர் வந்த பிறகு அப்படியே வெடித்து எக்ஸைட் ஆகிட்டாங்க க்ரௌடெல்லாம். கரெக்ட். எக்ஸலண்ட் என்டர்டெயின்மெண்ட் ஃபார் கிரிக்கெட் ஃபார் பீப்புள். முக்கியமாக அந்த லெக் ஸ்பின்னர் ஜாம்பா அவரை வந்து நல்லா அடித்து வெளுத்து வாங்கிட்டாரு. ஹேட்ரிக் 6லாம் அவர் அடித்தார். கிரவுண்டை விட்டு ஒரு பந்து வெளியே போய் விழுந்துருச்சு இல்லைங்களா சார்? அவர் லெக் ஸ்பின்னர் தான் லைக் பண்ணுறாரு யார், ஹார்திக் பாண்டியா. ஸோ இவர் லெக் ஸ்பின் போட்ட உடனே அப்புறம் பாருங்கள் எகெயின் இதை கண்டினியூட் நெக்ஸ்ட் ஓவர் ஆல்சோ. எப்படியும் ஹார்திக் பாண்டியா எடுக்கணுன்ட்டு கேப்டன் பாருங்கள் எவ்வளோ போட்டு ஒரு ராங் ஒன்று போட சொல்லிவிட்டு எடுத்துட்டாங்க. ஆஸ்திரேலியன்ஸ் அதான் தே ஆர் வெரி குட் இன் திஸ் டாக்டிக்ஸில் எல்லாம். ஒரு நாள் முன்னாடி மேட்ச்சுக்கு முன்னாடி அவங்க ரூமில் உட்காந்துக்கிட்டு பிளான் பண்ணுறாங்க சார். டிவி போட்டு யார் யார் எப்படி ஆடுறாங்க என்னங்கிறது எப்படி எடுக்கிறதுன்ட்டு பிளான் பண்ணுறாங்க. அந்த மாதிரி டீப்லி இன்வால்வ்டு இன் கிரிக்கெட் அவங்க ஆஸ்திரேலியன்ஸு. பல விளையாட்டு நிகழ்வுகளை வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். கிரிக்கெட் மட்டும் இல்லைங்க, இன்னும் சில விளையாட்டு நிகழ்வுகளும் வந்து இந்த வாரம் வந்து நடைபெற்றிருக்குது. குறிப்பாக வந்து தென்கொரியாவில் நடந்த கொரியன் ஓப்பன் பேட்மிண்டன் இறுதிப் போட்டியில் ஜப்பான் வீராங்கனை நோசிபோ ஒக்ரஹோராவை வீழ்த்தி இந்திய வீராங்கனை PV சிந்து சாம்பியன் பட்டம் வென்றிருக்கிறார். இந்தியாவின் சியோல் நகரில் நடைபெற்ற கொரியன் ஓபன் பேட்மிண்டன் இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் PV சிந்து ஜப்பான் வீராங்கனை நொசோமி ஒகுஹுராவுடன் மோதினார். விறுவிறுப்பாக நடைபெற்ற முதல் சுற்று ஆட்டத்தில் முதல் செட்டை 22க்கு 20 என்ற கணக்கில் PV சிந்து கைப்பற்றினார். இரண்டாவது சுற்று ஆட்டத்தில் நொசோமி ஒகுஹுரா சிறப்பாக விளையாடி 11க்கு 21 என்ற கணக்கில் இரண்டாவது சுற்றை வென்றார். இருவரும் சமநிலை பெற்றதால் வெற்றி வாய்ப்பை நிர்ணயிக்கும் மூன்றாவது சுற்று மிகவும் விறுவிறுப்பாக நடைபெற்றது. இதையடுத்து 21க்கு 18 என்ற புள்ளிகள் கணக்கில் PV சிந்து மூன்றாவது சுற்றை கைப்பற்றி தங்கப்பதக்கத்தை உறுதி செய்தார். ஜப்பான் வீராங்கனை நொசோமி ஒகுஹுரா வெள்ளிப்பதக்கம் வென்றார். கிராண்ட்ஸ்லாம் போட்டிகளில் ஒன்றான அமெரிக்க ஓப்பன் டென்னிஸ் போட்டிக்கான ஆண்கள் ஒற்றையர் இறுதிப் போட்டியை ஸ்பெயின் வீரர் ரஃபேல் நடால் வென்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியிருக்கிறார். கிராண்ட்ஸ்லாம் போட்டிகளில் ஒன்றான அமெரிக்க ஓப்பன் டென்னிஸ் போட்டி நியூயார்க் நகரில் நடைபெற்றது. இதில் ஆண்கள் ஒற்றையர் இறுதிப் போட்டியில் ஸ்பெயின் நாட்டு வீரர் ரஃபேல் நடால் சக நாட்டு வீரரான ஆண்டர்சனை எதிர்கொண்டார். ஆரம்பம் முதலே அதிரடியாக விளையாடி 6-4 என்ற கணக்கில் ரஃபேல் நடால் தனது நேர்த்தியான ஆட்டத்தில் வெற்றி பெற்றார். அத்துடன் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன். வெஸ்ட் இண்டீஸில் நடைபெற்ற கரிபியன் பிரீமியர் லீக் தொடரில் செயின்ட் கிட்ஸ் அண்ட் நேவிஸ் பேட்ரியாட்ஸ் அணியை 3 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி ட்ரிபான்கோ நைட் ரைடர்ஸ் அணி சாம்பியன் பட்டம் வென்றது. வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் வாரியத்தால் நடத்தப்பட்டு வரும் கரிபியன் பிரீமியர் லீக் தொடர் நடைபெற்றது. இந்த தொடரின் இறுதி ஆட்டத்தில் கிறிஸ் கேல் தலைமையிலான செயின்ட் கிட்ஸ் அண்ட் நேவிஸ் பேட்ரியாட்ஸ் அணியும் ட்ரிபான்கோ நைட் ரைடர்ஸ் அணியும் மோதின. டாஸ் வென்ற நைட் ரைடர்ஸ் அணியின் கேப்டன் வெயின் பிராவோ ஃபீல்டிங்கை தேர்வு செய்தார். பேட்ரியாட்ஸ் அணி 20 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 135 ரன்கள் எடுத்தது. Now, how well has he caught hold of this? I could hear Alan Wilkins in the background say, finish me.
in the gap. பின்னர் 136 ரன்கள் என்ற எளிதான இலக்கை நோக்கி நைட் ரைடர்ஸ் அணி களமிறங்கியது. டிரின்ஃபாங்கோ நைட் ரைடர்ஸ் அணி 19 ஓவர் முடிவில் 137 ரன்கள் எடுத்து 3 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று கோப்பையை வென்றது. கரீபியன் பிரீமியர் லீக் தொடரில் டிரின்ஃபாங்கோ நைட் ரைடர்ஸ் அணி வெல்லும் 2வது சாம்பியன் பட்டம் இதுவாகும். The Trinbago Knight Riders are champions once again. வெஸ்ட் இண்டீஸில் நடைபெற்ற ஒரு லோக்கல் மேட்ச் தான் நம்ம இப்போ பார்த்தோம். வெஸ்ட் இண்டீஸ் அணி குறிப்பாக அதோட கிரிக்கெட் அணி வந்து அதுக்கு லார்ட்ஸ் மைதானத்தில் நடைபெற்ற 3வது டெஸ்ட் போட்டியில் 9 விக்கெட்டுகள் வீழ்த்தி இங்கிலாந்து அணி வெற்றி பெற முக்கிய காரணமாக இருந்த ஜேம்ஸ் ஆண்டர்சன் பவுலர்ஸ்க்கான தரவரிசை பட்டியலில் முதல் இடத்துக்கு முன்னேறி இருக்கிறார். இங்கிலாந்து வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான 3 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர் நடைபெற்றது. முதல் டெஸ்டில் இங்கிலாந்தும் 2வது டெஸ்டில் வெஸ்ட் இண்டீஸ் அணியும் வெற்றி பெற்றது. இந்நிலையில் 3வது டெஸ்ட் லார்ட்ஸ் மைதானத்தில் நடைபெற்றது. முதல் இன்னிங்ஸில் வெஸ்ட் இண்டீஸ் 123 ரன்னும் இங்கிலாந்து 194 ரன்களும் எடுத்தது. 2வது இன்னிங்ஸை வெஸ்ட் இண்டீஸ் தொடங்கிய போது ஆண்டர்சன் அபாரமாக பந்து வீசி 7 விக்கெட்டுகள் வீழ்த்தினார். இதன் மூலம் வெஸ்ட் இண்டீஸ் 177 ரன்களில் ஆட்டமிழந்தது. 107 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் 2வது இன்னிங்ஸை தொடங்கிய இங்கிலாந்து 1 விக்கெட் இழப்பிற்கு 107 ரன்கள் எடுத்து 9 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. தொடரையும் 2-1 என்ற புள்ளிகள் கணக்கில் கைப்பற்றியது. 3வது டெஸ்ட் போட்டியில் 2 இன்னிங்ஸிலும் மொத்தம் 9 விக்கெட்டுகள் வீழ்த்திய ஆண்டர்சன் டெஸ்ட் பந்துவீச்சாளர் தரப்பட்டியலில் முதல் இடத்திற்கு முன்னேறினார். முதல் இடத்தில் இருந்த ஜடேஜா 2வது இடத்திற்கு பின்தங்கியுள்ளார். அஸ்வின் 3வது இடத்தில் உள்ளார். தொடர்ந்து மேட்ச் நிலவரத்தை நமக்காக சொல்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு சேப்பாக்கம் மைதானத்திலிருந்து அசோக், சிறப்பு செய்தியாளர் அசோக். அசோக் கிட்ட கேட்போம். அசோக், இப்போ நிலவரம் எப்படி இருக்கு? மழையெல்லாம் நின்று போச்சா? எப்போ மேட்ச் ஸ்டார்ட் பண்ண போறாங்க அசோக்? ஹேமநாதன், மழை விட்டதுக்கு அப்புறம் 37 ஓவர்களில் வந்து 238 ரன்கள் வந்து ஆஸ்திரேலிய அணிக்கு வெற்றி இலக்காக நிர்ணயிக்கப்பட்டு போட்டி நிற்கவிருந்த நேரத்தில் மீண்டும் மழை குறுக்கிட்டு வருவதால் போட்டி தொடங்குவதில் மீண்டும் தாமதம் ஏற்பட்டுள்ளது. மீண்டும் வந்து வெற்றி இலக்கு மாறதுக்கான நிறைய வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கு ஹேமநாதன். 37 ஓவர்களில் வந்து 37 ஓவர்களில் 234 ரன்கள் அப்படின்னு நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் மழை குறுக்கிட்டதுனால இன்னும் மேட்ச் டிலே ஆகும்னு சொல்லியிருக்காங்க. எந்த டைம் வரைக்கும் இந்த டிலே நீடிக்கும் அசோக்? சாரல் மழை தொடர்ந்து பெய்து கொண்டே இருக்கிறது. அதில் எவ்வளோ நேரம் ஆகும் இன்னும் கன்ஃபார்ம். ரசிகர்கள் வந்து மீண்டும் குறுக்கிட்டால் மிகுந்த ஏமாற்றத்துடன் கரகோஷத்தை எழுப்பி காத்திருக்கின்றனர். ரசிகர்கள் எல்லாம் அமர்ந்தபடியே இருக்கிறாங்களா, இல்லைன்னா அங்கங்கே எல்லாம் கிளம்பி போயிட்டாங்களா? எல்லாரும் மேட்ச் பார்த்துட்டு போன்ற ஒரு ஆர்வத்தில் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஹேமநாதன். இதுதான் சென்னை கிரவுட் வந்து எப்பயுமே மேட்ச்சை முடிச்சுட்டு தான் வந்து வெளியே போவாங்க. அவங்களுக்கு வருஷத்தில் ஒரு மேட்ச் கிடைக்கிறது ஒரு பெரிய விஷயம். தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரே ஒரு சர்வதேச கிரிக்கெட் மைதானம் எதுன்னு கேட்டிங்கன்னா அது எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம் தான். ஸோ அதனால் வந்து அது பெங்களூராக இருக்கட்டும், ஹைதராபாடாக இருக்கட்டும், இல்லைன்னா வெளிநாடுகளாக இருக்கட்டும், எல்லாரும் வந்து சென்னைக்கு வந்துட்டு மேட்ச் பார்க்குற அந்த ஒரு உற்சாகம் தான் அவங்ககிட்ட வந்து பார்க்க முடியுது. கிரிக்கெட் ஃபேன்ஸ் ஆர் வெரி வெரி ஸ்போர்ட்டிவ். ஆப்பனன்ட்ஸ் ஒரு 6 அடிச்சா அது கூட கிளாப் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஸோ வெல் நோன் சேப்பாக் க்ரௌட் அண்ட் ட்ரிப்ளிகன் க்ரௌட் வெரி வெரி பாப்புலர் இன் கிரிக்கெட். இதில் ஸோ எவ்வளோ நேரம் வரைக்கும் சார் அவங்க வந்து வெயிட் பண்ணலாம் சார் இந்த மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு? இப்போ வந்து 37 ஓவர்களாக கம்மி பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒரு மணி நேரத்துக்கு மழையை பெஞ்சிட்டு இருந்ததுன்னா என்ன நடக்கும் சார்? அப்புறம் அம்பையர்ஸ் பார்த்துட்டு தே கேன் டிக்ளேர் திஸ் மேட்ச் இஸ் அபாண்டன்ட் சொல்லலாம். இல்லை இஃப் தே அம்பையர்ஸ் வாண்டட் வில் வெயிட் அண்ட் சி என்னாக்கா அது இஸ் அ கிரிக்கெட்டிங் ரூல். இந்த மாதிரி சிச்சுவேஷன் இன்னும் அவங்களுக்கு வரல. அந்த ஒரு சோகமான செய்தி வந்து வியூவர்ஸ்க்கு வந்து வர வேண்டாம். மேட்ச் வந்து நடக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 20 ஓவராவது வந்து ஆஸ்திரேலியாவோட பேட்டிங் நடக்கணும். இந்திய பவுலர்ஸ்களை வந்து நிச்சயம் அந்த ரசிகர்கள் வந்து பார்க்கணும். எங்களோட எதிர்பார்ப்பும் அதுதான். ஸோ இந்திய பேட்ஸ்மேன்களோட விக்கெட்டுகள் எப்படி விழுந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹைலைட்ஸ் பேக்கேஜில் பார்க்கலாம். Now then, again offering the width, but how good a catch is that? They say the fielders must give you 2 wickets. They've got 1. Glenn Maxwell, what a catch, fielding it backward point, main position in this one-day outfit. Definitely the best fieldsman out there. Love that last camera angle. Oh, he's up again. It's full. Umpire says not out. He's going across over word with the square leg umpire, though Manish Pandey has walked off the square leg. Up in the air. Is that man going to get to it? Yes, he does. And it's Coulter-Nile in business again.
And the short ball has worked for the Australians. Oh, it's gone straight up, and here's the last lap that you were talking about. Young Zampa gets the wicket. And Pandya, what an innings, but it's come to an end. And what a great move there from Stephen Smith, putting all the confidence in Adam Zampa. He's been hit for a few sixes, but he held his nerve. Well, it's gone straight again, but not enough power fielder running in to take that and save the catch. David Warner, the man. And Dhoni's gone. Another terrific inning, the second one we've seen in this match from India. Well, it's going to check the front foot to ensure that it was a legal delivery. Same angle to Bhuvneshwar Kumar as well. What a shot. We've been focused on Dhoni, but இந்த விக்கெட்ஸ் பேக்கேஜ் எல்லாம் பார்த்தோம் நம்ம தோனிக்கு ஒரு ஸ்டாண்டிங் அவேஷன் டீம்மேட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. ஒரு இன்க்ரெடிபிள் இன்னிங்ஸ் இல்லைங்க சார் தோனியோடது? டெஃபினெட்லி ரொம்ப நல்லா ஆடினார், பொறுமை ஆடினாருங்க, அதுதான் இம்பார்ட்டண்ட்டு. ஒரு எக்ஸைட்மெண்ட் இல்லாமல் ஒரு மிஸ்டேக் பண்ணல, க்ளீனாக ஆடினார், மிஸ்டேக் பண்ணாமல் பொறுமையாக எல்லா சுச்சுவேஷன் மேனேஜ் பண்ணி பண்ணுறாரு. அது வந்து கிரேட் ஹெல்ப் டு இந்தியன் கிரிக்கெட் அண்ட் இந்தியன் டீம். அவர் லாங் லிவ் ஷுட் லிவ் லாங் அண்ட் ஹெல்ப் தி இந்தியன் டீம் நைஸ்லி. ஷூர் சார், ஷூர். தோனி கண்டிப்பாக வந்து 2019 அந்த உலகக்கோப்பை போட்டியிலையும் பங்கேற்று உலகக்கோப்பைக்காக இந்திய அணிக்கு ஒரு மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன் கண்டிப்பாக கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். ஆஸ்திரேலிய அணியோட பேட்டிங் ஸ்ட்ரென்த்தை பற்றி நம்ம பேசலாம். ஸோ ஆஸ்திரேலிய அணியோட பேட்டிங்கில் ஓப்பனரே டேவிட் வார்னர் இருக்கார். டேவிட் வார்னர் பற்றி நமக்கு தெரியும், இவர் எவ்வளோ பெரிய பேட்ஸ்மேன். ஆமாம் ஆமாம். இப்போ இந்திய ஓப்பனிங் பவுலர்ஸ் பும்ராவும் புவனேஸ்வர் குமாரும் எந்த அளவுக்கு சவாலாக இருப்பாங்க டேவிட் வார்னருக்கு? அது பிகினிங்லேயே அவர் எடுத்துட்டா நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த ஸ்விங் பவுலர் புவனேஸ்வர் ஸ்விங் பண்ணுவார், அவர் பிகினிங்லேயே எடுத்தால் நல்லாயிருக்கும். பம்ரம் வந்து யார்கர் போட்டு தான் அவங்களெல்லாம் இருக்கணும். பட் மெயின் சக்ஸஸ்ஃபுல் பவுலர்ஸ் வில் பி சஹால் அண்டு குல்தீப் யாதவ். 2 பேர் தான் எடுக்க முடியும். ஏன்னா ஆஸ்திரேலியன்ஸ் ஆர் ஸ்லைட்லி வீக் டுவார்ட்ஸ் ஸ்பின்னர்ஸ். மீடியம் ஃபாஸ்ட்டு ஈஸியாக ஆடிடுவாங்க. அதனால் மோர் கான்சன்ட்ரேஷன் ஆன் தி ஸ்பின் பவுலிங் கொடுக்கணும் உங்களுக்கு. குறிப்பாக இந்த இந்தியன் டீமில் வந்து தமிழக வீரர்களோட பங்களிப்பு ஒரு பெரிய பலமாகவே இருந்துட்டு வந்துருக்குது. ஸ்ரீகாந்தாக இருக்கட்டும், இல்லைன்னா இப்போது லேட்டஸ்ட்டாக ஒரு சென்சேஷனான அஸ்வினாக இருக்கட்டும், ரொம்ப பெரிய அளவில் ஒரு பங்களிப்பு கொடுத்துட்ருக்காங்க. இன்றைக்கி இந்த இந்தியன் ஸ்குவாடை பார்த்தா எந்த ஒரு தமிழக வீரருமே திடீர்னு காணாமல் போன மாதிரி தெரியுது. அஸ்வினுக்கு வந்து வாய்ப்பு தரப்படும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம். அஸ்வின் கடைசியில் வந்து மேட்ச்சில் வந்து சேர்க்கல. அஸ்வினும் சரி ரவீந்திர ஜடேஜாவும் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸில் தான் இருக்காங்க. இருந்தாலும் அவங்களுக்கு ஏன் ரெஸ்ட் கொடுக்கப்பட்டது? அதுவும் ஹர்பஜன் சிங்கும் அந்த ஒரு கேள்வியை வந்து எழுப்பியிருந்தார். அஸ்வினுக்கு நீங்கள் ரெஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அஸ்வின் ஏன் போயிட்டு இங்கிலாந்தில் இருக்கிற கவுண்டி கிரிக்கெட்டில் விளையாடணும்? அதுக்கான விளக்கத்தை வந்து பிசிசிஐ கிட்ட ஹர்பஜன் சிங் கேட்டிருக்காரு. ஸோ அஸ்வின் ஏன் இந்த கேமில் விளையாடல? இங்கே தமிழ்நாட்டில் நடக்கிற இந்த கேமில் அஸ்வின் ஏன் விளையாடல? காரணம் வந்து நான் அந்த சேர்மன் பர்சனலாக எனக்கு தெரியும். எம்எஸ்கே பிரசாத், ஃபார்மர் டெஸ்ட் கிரிக்கெட்டருங்க, ஹானஸ்ட் மேன், வெரி ஹானஸ்ட், ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். ஆந்திரா கிரிக்கெட்டே அவர் நிறைய டெவலப் பண்ணியிருக்காரு. ஹானஸ்ட் மேன். அவர் வந்து எந்த விதத்துலேயும் இந்தியன் விக்ட்ரி அதுதான் பார்க்குறாரு வழிய செல்ஃபிஷ் இன்ட்ரெஸ்ட்டோ மற்றவங்களை ஹெல்ப் பண்ணுறதும் இல்லை. அதனால் ஹீ செலக்டிங் எ டீம் ஆஸ் பெஸ்ட் ஆஃப் ஹிஸ் நாலேஜ். இது மஸ்ட் பி அஸ்வினுக்கும் செலக்டர்ஸ்க்கும் ஏதாவது தகராறு இல்லை. இவர் செட் நான் அங்கே நிறையா பணம் வருதோ இந்த மாதிரி இங்கிலாண்டில், அதுக்காக கேட்டிருப்பார் பர்மிஷன். அதாவது இந்த பர்மிஷன். அனதர் திங், மற்றது வேர்ல்டு கப்புக்காக தேர் ட்ரைங் டு பில்ட் அப் எ டீம். அஸ்வினோட அசிஸ்டன்ட் யாராவது இருந்தால் எப்படி என்ன பண்ணுறாங்கன்ட்டு இது அஸ்வின் உலகக்கோப்பை வந்து விளையாடி தானே ஆகணும். அஸ்வின் உலகக்கோப்பையில் இல்லைன்னா அது எப்படி அது உலகக்கோப்பை அணியாக இருக்கும்? இல்லைம்மா, இப்போ அஸ்வின் ஆனால் இன்னொரு ஸ்பின்னருக்கு சான்ஸ் கிடைக்காது. அதனால த ட்ரைங் இது ஒன்லி ஃபார் 2-3 months த ட்ரை. அப்புறம் த ஃபைண்ட் அவுட் ஹூ இஸ் த பெஸ்ட். இப்போ தெரிஞ்சு இல்லை. இப்போ நம்ம செட் ரஹானே பார்த்தோம், இஸ் நாட் ஏபிள் டு கோப் அப் ஈவன் நியூ பால் பவுலிங் சரியாக ஆடல. அந்த மாதிரி இதை ஜட்ஜ் பண்ணி அப்புறம் த செலக்ட். அஸ்வின் வில் பி தேர் இந்த டீம். தமிழ்நாட்டில் நீங்கள் கேட்டிங்க, நல்ல கேள்வி தான். தமிழ்நாட்டில் வந்து அண்டர் 12 மேட்ச் ஆடி நிறைய பாய்ஸ் கம்மிங் அப் வெரி வெல். என் கேம்ப்லேயே ஒரு அட்லீஸ்ட் ஒரு 20 பாய்ஸ் வருவாங்க உங்களுக்கு இந்தியா லெவல் ஆடுறதுக்கு. அந்த மாதிரி தேர் டேக்கிங் லாட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அது எப்படி தான் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் உள்ள தெரியல கிரிக்கெட்டில். லாட் ஆஃப் பாய்ஸ் ஹவ் டேக்கன். குறைஞ்சது தமிழ்நாடு அலோன் ஒரு 5,000 பாய்ஸ் வில் பி பிளேயிங் அண்டர் 12. அவங்க வரும்போது இன்னும் நல்லாயிருக்கும். அந்த நடராஜன் தமிழ்நாடு
சேலத்தில் இருந்து அவர் வந்து ஃபாஸ்ட் பவுலர். அதை விட நல்ல பவுலர்ஸ் எல்லாம் வருவாங்க. மவுசல் ட்ரை பண்ணா. வெரி நைஸ். அவங்கெல்லாம் வரணும். நிச்சயமாக இந்த தமிழ்நாட்டில் நடக்கிற இந்த மேட்ச்சில் ஒரு தமிழக வீரர் கூட இல்லையே அப்படின்ற ஒரு ஏக்கம் வந்து நம்ம தமிழ் ரசிகர்கள் மத்தியில் இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, அந்த ஏக்கத்தை வந்து தோனி வந்து தமிழக பிள்ளையா இருந்து தீர்த்து வைக்கிறாரு அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லணும். ஆமாம், ரொம்ப பெரிய ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸை வந்து தமிழ்நாட்டில் வச்சிருக்காரு மகேந்திர சிங் தோனி அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஆஸ்திரேலியாவோட பேட்டிங் பற்றி நம்ம பேசிட்டு வந்தோம். ஆஸ்திரேலியாவோட பேட்டிங் ஸ்டீவ் ஸ்மித் அவர் வந்து ஒரு த்ரெட்டனிங் பேட்ஸ்மேனாக இருக்கார். அதுக்கப்புறமா அந்த மிடில் ஆர்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவோட பேட்டிங் அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தாக இருக்க மாதிரி தெரியல. இல்லை, ஸ்டடியாக அவங்க ஆட மாட்டாங்க. அடிக்கிறது தான் அவங்களுக்கு இது. மேக்ஸ்வெல்லாம் வந்து அடிப்பார், சிக்ஸர் அடிக்கிறதுலே இருப்பார். அது ரொம்ப தாளாது. இங்கே இது ஸ்பின் பவுலிங்கு இல்லை, அதுவும் இப்போ இருக்கிற பிச்சில் அவங்க வந்து அவ்வளோ ஈஸியாக அடிக்க முடியாது. அது அவ்வளோ இருக்குது. இப்போ இந்த மேட்ச்சில் இப்போ வின் பண்ணுறதுக்கு எங்களுக்கு வந்து 80% சான்ஸ் இருக்குது. மழை பெய்யும். இந்திய அணி வெற்றிக்கு வந்து 80% சான்ஸ் இருக்குது. ஏன்னா மழை பெஞ்சிருக்கு. அது கிரவுண்ட் பிஹேவியர் இஸ் டிஃப்ரெண்ட். நல்லா டர்ன் ஆகும். பால் பிச் ஆகி மெதுவாக தான் வரும். அதனால கேட்ச் கொடுக்குறது சான்ஸ். பாருங்க, சென்னை மழை வந்து சென்னை மக்களோட தாகத்தை தீக்குதோ இல்லையோ, இந்தியாவோட வெற்றி தாகத்தை தீக்குது அப்படின்னு சொல்றீங்க. ஸோ இந்த மழையினால 20 ஓவரா மேட்ச் வந்து குறைக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது இந்தியாவுக்கு வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்கும். காரணம் என்னன்னா மேட்ச் ஆஸ்திரேலியாவோட இன்னிங்ஸ் ஸ்டார்ட் ஆகலை. அதனால் அவங்களுக்கு வந்து ரன் குறைப்பு அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓவர்ஸ் குறைஞ்சாலும் ரன்னோட விகிதமும் அது வந்து அதிகமாகிட்டே தான் போகும் அப்படின்ற தகவல் தான். ஸோ இந்தியாவோட லோவர் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் எல்லாரும் ஓரளவுக்கு தங்களோட பேட்டிங் திறமையை வந்து ப்ரூவ் பண்ணிட்டே வராங்க. புவனேஸ்வர் குமாராக இருக்கட்டும், ஹார்திக் பாண்டியாவாக இருக்கட்டும். ஸோ அவங்க எல்லாரும் வந்து லோவர் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் அவங்க வந்து ஓரளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. இதே ஆஸ்திரேலியாவோட லோவர் மிடில் ஆர்டரை பார்த்தோன்னா அது ரொம்ப ஒரு வீக்காக தான் இருக்குது. அப்படி இல்லை, இங்கே டீம் ஸ்பிரிட் சார். அதுக்கு என்ன, கேப்டன் வந்து ஃப்ரீயாக மூவ் பண்ணும், எல்லாத்தோடையும் கன்சர்ன் ஃபார் அதர்ஸ் இருக்கணும். அதெல்லாம் நம்ம கேப்டன்ஸ் கிட்ட இருக்கிறனால தான் அது தோனி பில்டப் பண்ண டீம் ஸ்பிரிட் அப்படியே கண்டினியூ ஆகுது. அதனால தான் இல்லை எல்லா டெய்லண்டர்ஸ் கூட அடிக்கிறாங்க. அதெல்லாம் கொடுத்து ஈஸியாக கொடுக்க மாட்டாங்க. தே வில் ஃபைட் அண்ட் தென் ஒன்லி கிவ் அப். இந்திய அணி வந்து 4-1 அப்படின்ற கணக்கில் இந்த தொடரை ஜெயிச்சாங்க அப்படின்னா நம்பர் 1 ஸ்பாட்டுக்கு வந்துடுவாங்க. ஐசிசியோட தரவரிசை பட்டியலில் நம்பர் 1 ஸ்பாட்டுக்கு வந்துடுவாங்க. ஒரு வேளை அது வந்து அவங்களால செய்ய முடியும்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? பண்ணலாம். இப்போ ஸ்பின்னர்ஸ் ஸ்ட்ரைக் பண்ணால் பண்ணலாம். பட் என்னுடைய வியூ என்னன்னாக்கா 3-2 வின் பண்ணுவோம். நம்ம 3 மேட்ச் வின் பண்ணி 2 வின் பண்ணுவாங்க. அதுதான் மினிமம். அது 4 வின் பண்ணுறது கூட ஸ்பின்னர் கையில் தான் இருக்குது. ஒருவேளை இந்த மழை முடிஞ்சு மேட்ச் துவங்கப்பட்டு ஆஸ்திரேலியா அணியோட பேட்டிங் நம்மளால் பார்க்க முடிஞ்சது அப்படின்னா இந்தியா ஆஸ்திரேலியா சென்னை சேப்பாக்கம் நடக்கல அந்த பந்தயத்தில் யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்கிறீங்க சார்? இதில் ஒன்லி இந்தியா தான் வின் பண்ணுவாங்க. இந்தியாவுக்கு தான் அட்வான்டேஜ் அதிகம். அட்வான்டேஜ் ஜாஸ்தி இருக்குது. நன்றி சார், நன்றி. நிகழ்ச்சியில் வந்து சிறப்பிச்சதுக்கு மிக்க நன்றி. ஸோ நேயர்களே, நீங்கள் பார்த்துருப்பீங்க இக்பால் சாரோட கருத்து இதுதான். மழை வந்து சென்னை மக்களோட தாகத்தை தீர்த்துதோ இல்லையோ, இந்திய அணியோட வெற்றி தாகத்தை நிச்சயமாக தீக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மழை இந்த நேரத்தில் நின்று போச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா கிரவுண்ட்ஸ்மேனோட அந்த உழைப்புனால மேட்ச் 20 ஓவர் ஆக்கப்பட்டதுன்னா இந்திய அணிக்கு அது ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்கும். முதல் ஒரு நாள் போட்டியை வந்து இந்திய அணி ஈஸியாக வின் பண்ண முடியும் அப்படின்றது தான் நம்மளோட எக்ஸ்பர்ட் திரு இக்பால் சார், முன்னாள் கிரிக்கெட் வீரர் இக்பால் சாரோட ஒரு வியூவாக இருக்குது. ஸோ அதே நடக்கட்டும். இந்திய அணி மேலும் மேலும் வெற்றிகளை குவிக்கட்டும். நன்றி, வணக்கம்.